ஸோ இயற்கையாக கருதரிக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படும் போது 4 முறையில் அதை நம்ம செய்யலாம். லாஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்லேருந்து ஒரு 14 நாள் கழிச்சு அந்த கேலண்டர் மெத்தட் மூலமாக நம்ம ஓவலேஷன் ஆகிற டேட்டை கால்குலேட் பண்ணி நம்ம ஓவலேஷன் கிட் மூலமாகவே நம்ம முட்டை வெடிக்கிற நாளை கண்டுபிடிச்சி நம்ம வீட்டில் சேர்ந்துருந்தால் கர்ப்பமாகறக்கான வாய்ப்பும் அதிகரிக்கும். பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிற பெண்களுக்கு வெடிக்கிற நாட்களை கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று பீரியட்ஸும் அந்த மாதம் ரெகுலரைஸ் ஆகிறத அவங்க பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம். சப்போஸ் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ரேஷ்மா ஸ்ரீ, குழந்தையின்மை சிறப்பு நிபுணர். இன்னைக்கு நம்ம இயற்கையாக கருத்தரிக்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இயற்கையாக கருத்தரிக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படும் போது 4 முறையில் அதை நம்ம செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா கேலண்டர் மெத்தட். ஸோ பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிற பெண்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ 28 days பீரியட்ஸ் சைக்கிள் இருக்கிறவங்க பீரியட்ஸ் ஆன கடைசி நாள்லேருந்து 14 நாள் கழிச்சு அது அவங்களோட ஓவுலேஷன் டைம். ஸோ அந்த ஓவுலேஷன் டைமுக்கு முன்ன ஒரு 4 days-ம் பின்ன ஒரு 4 days ஆல்டர்னேட் டேஸ் வீட்டில் சேர்ந்துருந்தாங்கன்னா கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். அதே அவங்களுக்கு முட்டை வெடிக்கிறது பற்றி டவுட்டாக இருக்குது, எனக்கு முட்டை வெடிக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வீட்லேயே அதையே கண்டுபிடிக்கலாம். கடையில் ஓவுலேஷன் கிட் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஓவுலேஷன் கிட்டுங்கிறது நம்ம அந்த கார்டெஸ்ட் பார்ப்போம் இல்லையா, ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதே டைப்பில் இருக்கும். ஸோ நம்ம போய் கடையில் கேட்கணும் ஓவுலேஷன் கிட் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதையை வாங்கிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பேக்கெட் வாங்கிக்கணும். வாங்கிட்டு நம்ம வீட்டில் ஏர்லி மார்னிங்கில் நம்ம யூரின் கலெக்ட் பண்ணி அந்த ஓவுலேஷன் கிட்டில் கார்டெஸ்ட் மாதிரியே நம்ம யூரின் போட்டு கோடு 2 கோட்டு விழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14வது நாள் முட்டை வெடிக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா கேலண்டர் மெத்தடில் 11வது நாள்லேருந்து டெய்லி மார்னிங் அந்த ஓவுலேஷன் கிட் மூலமாக யூரின் கார்டெஸ்ட் மாதிரியே நம்ம பண்ணி பார்க்கணும். 2 லைன் அந்த கிட்டில் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓவுலேஷன் நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வீட்டில் சேர்ந்துருக்கலாம். இந்த மாதிரி சேர்ந்துருக்குதா நம்ம நல்லபடியாக கருத்தரிக்க முடியும். 2வது வகை என்னென்னா பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிற பெண்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ பீரியட்ஸ் ஆகி 2வது நாள் இல்லை 3வது நாள் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வரணும். ஒரு ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் மீட் பண்ணி ஒரு பேசல் ஸ்கேன் ஒரு சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம பண்ணி எல்லாம் நல்லா இருக்கிறபடி இருந்துச்சுன்னா நம்ம ஓவுலேஷன் இண்டக்ஷன் மெடிசன்ஸ் 5 நாள் சாப்பிடலாம். அது கூட நீங்கள் முட்டையோடதும் விந்தணுக்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அதையே சாப்பிட்டு நம்ம அதே மாதிரி நம்ம பீரியட்ஸ் ஆகி நம்ம லாஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்லேருந்து ஒரு 14 நாள் கழிச்சு அந்த கேலண்டர் மெத்தட் மூலமாக நம்ம ஓவுலேஷன் ஆகிற டேட்டை கால்குலேட் பண்ணி நம்ம ஓவுலேஷன் கிட் மூலமாகவே நம்ம முட்டை வெடிக்கிற நாளை கண்டுபிடிச்சி நம்ம வீட்டில் சேர்ந்துருந்தால் கர்ப்பமாகறக்கான வாய்ப்பும் அதிகரிக்கும். இது இல்லாமல் 3வது வகை என்னென்னா பீரியட்ஸ் ஆகி 2nd day or 3rd day ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது, டாக்டரை பார்க்குறது, ஓவுலேஷன் இண்டக்ஷன் மெடிசன்ஸும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மெடிசன்ஸும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு ஒரு பீரியட்ஸ் ஆன 8th day இல்லைன்னா 9th day டாக்டரை பார்த்து மீண்டும் ஃபாலிகுலர் ட்ராக்கிங்னு சொல்லுவோம். அந்த ஸ்கேன் மூலமாக முட்டை வளரதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு முட்டை மெச்சூரிட்டி அட்டன் பண்ணும்போது அது 1.8 to 2 centimeters ஆகும்போது நம்ம வெடிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடலாம். இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 30 நேரத்துலேருந்து ஒரு 40 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஸ்கேன் பார்த்து முட்டை வெடிச்சிருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணி நம்ம வீட்டில் கான்டாக்ட் இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒன்று நம்ம முட்டையை மிஸ் பண்ண மாட்டோம், வெடித்து வெளியில் வர முட்டையை மிஸ் பண்ண மாட்டோம். இன்னொன்று கன்சீவ் ஆகிறக்கான சான்சஸ் அதிகமாகும். பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க முட்டை வெடிக்கிற நாட்களை கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று பீரியட்ஸும் அந்த மாதம் ரெகுலரைஸ் ஆகிறத அவங்க பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம். அந்த மாதம் கரெக்டாக ஒரு 30-35 நாளில் கரெக்டாக அவங்களுக்கு தீட்டுப்படும். சப்போஸ் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா ப்ரெக்னென்ட் தங்கிருச்சுன்னா முட்டை வெடிச்சதுலேருந்து ஒரு 20 நாள் கழிச்சு அவங்க யூரின் கார்டெஸ்ட் வீட்டில் பண்ணி பார்த்தாலோ ஹாஸ்பிட்டலில் பீட்டா ஹெச்சிஜி ரிப்போர்ட் மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் ப்ரெக்னென்சியை. இதில் 4வது வகை பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிற பெண்கள், நீர்க்கட்டி தொந்தரவு இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம பீரியட்ஸ் ஆகி 2வது நாள் ஹாஸ்பிட்டலுக்கு பேசல் ஸ்கேன் பார்த்து ஒரு சில ஹார்மோன் டெஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஓவுலேஷன் இண்டக்ஷன் மெடிசன்ஸும் முட்டையோடதும் விந்தணுக்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மெடிசன்ஸும் நம்ம சாப்பிட்டு
போட்டுட்டு ஸ்கேனுக்கு வந்து ஒரு 6வது நாள் இல்லை 7வது நாள் நம்ம வந்து ஃபாலிகுலர் ஸ்கேன் மானிட்டரிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு முட்டையை நல்லபடியாக வளர்த்துறதுக்கு நம்ம ஸ்கேன் மானிட்டர் பண்ணி நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம டோசேஜ் எடுத்துக்கிட்டோம்னா குவாலிட்டி ஆஃப் எக்கு இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகும்போது நல்லபடியாக இயற்கையாக ஈஸியாக கருத்தரிக்கிறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் பார்த்துட்டு முட்டை நல்லா மெச்சூர் ஆகும்போது வெடிக்கிற இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து இயற்கையாக பிளான் பண்ணலாம். ஒன்று நம்ம முட்டை வெடிக்கிற டைமும் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இன்னொன்று எக்கோட குவாலிட்டி அந்த மாதம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு யூஸ்வலாக நேச்சுரலாக ட்ரை பண்ணும்போது 5% இந்த மாதிரி பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம இயற்கையாக எப்படியெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஹெல்ப்லைன் நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. தேங்க்யூ.